நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டே சீனில் வந்துட்டு பாட்டி சோகமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடு ராஜராஜா மட்டும் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, ஒரு நாள் இதெல்லாமே சரியாயிரும்ப்பா அப்படின்னு சொல்ல, பாத்தியா உங்கள் பாட்டி எவ்வளோ வருத்தப்பட்டு போகிறாங்கன்னு பாரு. ஆனால் ஒரு பையனா என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியல. இத்தனை வருஷமாக எங்கள் அம்மா என்னால் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட என்னால் கொடுக்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் எடுத்த ஒரு தப்பான முடிவால் என் அம்மா அப்பா இன்றைக்கி எந்த நிலமையில வந்து நிற்கிறாங்க, அவங்க கண்ணில் நான் கவலையை மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜட்ஜ் ஐயா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க வர்ற மாதிரியே தெரியல. உடனே ஜட்ஜ் ஐயா கிட்டே அவங்க அசிஸ்டண்ட் வச்சுட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஐயா நான் தான் கார்த்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சுந்தரம் வந்துட்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் அங்கே வர்ற டைமிங் வந்துட்டு மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, எனக்கும் வந்துட்டு அவசரமாக வர முடியல. நான் அடுத்த நாள் காலையில் தான் வர முடியும். இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதேப்பா அப்படின்னு சொல்ல, சார் அப்படிலாம் பேசாதீங்க சார், நீங்கள் மனசு வச்சா தான் எல்லாமே முடியும். அடுத்த நாள் காலையில் கல்யாணம், மாப்பிள்ளை இருக்கணும். நீங்கள் பெயில் கொடுத்தா மட்டும்தான் சார் என்னால் வந்துட்டு நவீன் இங்கேருந்து கூட்டு போக முடியும். அதுக்காண்டி தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் அவசரம்லாம் புரியுதுப்பா, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், நான் இங்கே வந்துட்டு மாட்டிக்கிட்டேனே, நான் இந்நேரம் அங்கே வந்துடுவேன்னு சொல்லி தான் உங்களை வர சொன்னேன். ஆனால் இப்போ வந்துட்டு என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேச, சார் எனக்கு வேணால் ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்க, கார்த்தி அவரோட ஐடியா சொல்ல, இதை நல்லா பண்ணிடலாமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் பாட்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது சாமுண்டி சரியா அவங்க பேசினதை வச்சு. உடனே கோவிலில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே, என்னை ஒரு நாள் கூட நிம்மதியாக சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டியா, நானும் என் பையன் பேரம்பேத்திகளோட என்னைக்கு தான் சந்தோஷமாக வாழ்றது, எங்களை எப்படியாவே தனிக்கட்டையாகவே போய் சேரணும்னு முடிவு பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த போலீஸ், அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த சிவகாமி அவங்களோட ரிப்போர்ட்டை மாற்றி கொடுப்பாங்கல்ல, சிவனடியோட சித்தப்பாட்டை கூட பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இன்ஸ்பெக்டரை தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. அதே சமயத்தில் எங்கிட்ட வந்துட்டு பாட்டிக்கு ஏதோ ஒன்று ஆகும் போல் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளிக் வந்துட்டு எனக்கு தோணுது. ஏன்னா பாட்டி வந்துட்டு ராஜராஜா நம்ம ரேவதிட்டெல்லாம் பேசிட்டு போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி இறங்குனவங்க மறுபடியும் ஒரு இடம் ராஜராஜாவை பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்துட்டு இறங்குவாங்க. அப்போயே நினச்சேன், பாட்டிக்கு ஒருவேளை ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகுமோ, அப்படி எது சீன் வைக்க போகிறாங்களோ, அதனால தான் இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி காமிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது மாதிரியே இங்கே வந்துட்டு அடுத்து ஒரு சீன் நடக்குது. உடனே அந்த போலீஸ் வந்துட்டு பாட்டியை பார்த்துட்டு வர்றாங்க. அம்மா அப்படின்னு சொல்ல, வாயா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்னதுமே, நீ எதுக்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எல்லாமே என் மேலே தான்மா தப்பு. இன்றைக்கி நீங்களும் உங்கள் மருமகளும் இந்த அளவுக்கு பேசாமல் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா அது காரணமே நான் தான் அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்கிற, எதனால தெளிவாக சொல்லு, நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இல்லையா, எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்குமே சிவகாமி வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த தப்பான ஒரு வார்த்தையில தான் செத்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஆனால் அது உண்மை கிடையாது. அன்னைக்கு சிவகாமி இறந்தது காரணம் அவங்க குடித்த காப்பியில் யாரோ விஷத்தை கலந்துருக்காங்க, அதனால மட்டும்தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் பாட்டி ஷாக் ஆயிடுறாங்க. என்னையா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்ல, ஆமையா, அப்புறம் ஏன்யா இத்தனை வருஷம் இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ அந்த உண்மையை மறைச்சதுனால எத்தனை வருஷம் நான் வந்துட்டு என் பிள்ளையை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, இப்போ கூட பாரு என்ன அவள் ஒரு பகையாளியாக தான் நினைக்கிறா, இதை ஏன் வந்துட்டு அப்பயே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா, எல்லாமே என்னை சொல்ல விடாமல் தடுத்துட்டாங்க, இல்லாட்டா நான் அப்பயே உண்மையை சொல்லியிருப்பேன். இப்போ வந்துட்டு என்னை அந்த பாம்பை விடாமல் துரத்துது, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல, தான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணிடுச்சு அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு இதை உடனே எப்படியாவது காட்டிக்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு யோசித்துட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு அந்த திக்கை யாரோ வந்து பார்க்குற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் கூட பார்த்துருக்கலாம். பாட்டியை வந்துட்டு கொலை பண்ணுறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது, இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால தான் பாட்டிக்கு அப்படி ஸ்லோ பிஜிஎம் வச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.